டேவிட் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அவன் தங்கச்சியை 2 பேர்த்துக்கிட்ட என் தங்கச்சியை ப்ளீஸ் எப்படியாச்சும் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி பயங்கரமா கெஞ்சுறான். அப்பதான் ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, இவங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருந்திருக்கும். ஒரு நாள் நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கப்ப திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாரு. அடுத்த நாள் காலையில ஏதோ கார் மோதி அவங்க 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தைகளை எங்க கூட்டிட்டு போறேன்னே தெரியாம டேவிட் ஒவ்வொருத்தவங்களுக்கா ஒவ்வொரு குழந்தைகளையும் கொடுத்துடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்றான். தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு தம்பியும் தங்கச்சியும் அடாப்ஷனுக்கு எடுத்துக்க சொல்லிடுறான். இன்னொரு தங்கச்சி மட்டும்தான் பேலன்ஸ் இருந்திருப்பா. அவளை கூட்டிட்டு வரப்பதான் இவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே தங்கச்சியை கடைசியில கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லி ஒத்துக்கிறாங்க. டேவிட்டுமே இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். பல வருஷம் போகுது. அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சியை காட்டுறாங்க. இப்போ அவங்க அண்ணாவை தேடி வந்திருக்கான். டேவிட் இன்னுமே அப்படியே தான் இருந்திருக்கா, தொலைஞ்சு போன ஃபேமிலியை நினைச்சு. டேவிட் ஊருக்குள்ள நிறைய கடன் வாங்கினதுனால இப்ப அவனை போட்டு எல்லாரும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனோட தங்கச்சி அங்க எங்க அண்ணாக்காக எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டேவிட்டை காப்பாத்திருப்பா.